அதிகாலை நிலவரப்படி சென்னைக்கு தெற்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கியது டிட்வா புயல். நகரும் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டராக குறைந்தது. தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து சென்னை உட்பட வட கடலோர பகுதிகளை மிரட்டும் கனமழை. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். டெல்டா மாவட்டங்களில் 3 நாட்களாக கொட்டிய மழையால் ஏராளமான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. 20,000 ஏக்கரில் வேளாண் பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்பு. புயல் காரணமாக சென்னைக்கு வந்து செல்லும் 47 உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவைகள் ரத்து. இன்று மேலும் பல விமான சேவைகள் ரத்தாக வாய்ப்பு. புயல் மழை முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டுகோள். கனமழை எச்சரிக்கை காரணமாக செம்பரம்பாக்கம், பூண்டி ஏரிகளில் இருந்து கூடுதல் நீர் திறப்பு. கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. தேர்தல் ஆணையத்தை அன்புமணி விலைக்கு வாங்கிவிட்டதாக ராமதாஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. நீதிமன்றங்களில் தனக்கு நீதி கிடைக்கும் எனவும் நம்பிக்கை. அவிநாசி பரப்புரையில் திமுக, பிஜேபி நடவடிக்கைகளை விமர்சித்த பிரேமலதா, தவேக கூட்டணியில் இணைவாரோ என தொண்டர்கள் குழப்பம். வெனிசுலாவின் வான்வெளியை அமெரிக்க விமான நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதிபர் டிரம்ப் தடை.